வெண்ணிலா வந்து அப்படியே ரூமுக்குள்ள வராங்க. வந்த உடனே வந்து கண்மணி படுத்து தூங்கிட்டு இருக்கிற கண்மணிய எழுப்பி, "வா உன்ட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்" அப்படின்னு கூப்பிடும்போது, நம்ம அன்போட அம்மா வந்து ரொம்ப ஷாக்காயிட்டு வராங்க. பட் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கும்போது, தனியா கூட்டு போய் சொல்றாங்க. "நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அன்பு என் மேல தான் லவ் பண்றாரு. என்ன தான் விரும்புறாரு அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். ஆனா நீ புரிஞ்சுக்கிறவே இல்ல. நீ என்ன சொன்ன? அதாவது வந்து கண்டிப்பா வந்து அவர் என்ட்ட பேசுறதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என் மேல அவ்வளோ பொசசிவா இருக்காரு அப்படின்னு சொன்னி, நீனே நம்ப மாட்ற அப்படின்ற மாரிலாம் சொன்னேன். இப்ப நடந்தது என்ன? ஸோ அவரு என்னைய விரும்புனாரு அப்படின்னு நான் உன்ட்ட சொன்னா, நீ ஹர்ட் ஆயிருவன்னு தான் நான் சொல்லல. பட் இருந்தாலும் உன்ட்ட வந்து நான் அரச பரசலா தான் சில விஷயங்கள் சொன்னேன். நீ அத புரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஆமா, நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. என்னால ஒரு இனிமேல் இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து அந்த பேச்ச வந்து அப்படியே கட் பண்ணிட்டு, அவங்க ரூமுக்குள்ள அவங்க வந்துர்றாங்க. இதுக்கிடையில வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல அன்போட தங்கச்சி, அண்ணன் பொண்டாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியும் அன்பும் வந்து ஒரே பெட்ரூம்ல தூங்குறாங்களா இல்லையான்ட்டு செக் பண்றதுக்காண்டி 2 பேருமே வந்து தனித்தனியா எங்க இருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அத பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு இவங்க யோசிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதே நேரத்தில வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து யோசிச்சு நினைச்சு பார்க்குறாரு. அதாவது தூங்கிட்டு இருக்கும்போதே, கண்மணி இந்த அளவுக்கு ஹார்ட் ஆனதுக்கு காரணம் நம்மளும் ஒரு காரணமா இருக்கலாம். சின்ன விஷயத்த கூட அவனால தாங்கிக்கிற முடியாதுன்னு நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். ஸோ நம்ம இத அவள்ட்ட எடுத்து நம்ம அழகா சொல்லியிருக்கணும். ஆனா அது கொஞ்ச நாள் ஆகட்டும், டைம் ஆகட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சதுனால, இப்ப பிரச்சனை எவ்வளோ தூரத்துக்கு பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலப்பட்டு ரொம்ப நம்ம இதாயிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அவரோட கவலையிலயும் வந்து ஒரு விஷயத்த அவர் நினைச்சு பார்க்குறாரு. ஏற்கனவே வந்து கண்மணி ஒரு விஷயத்த நம்மட்ட சொல்லியிருக்கா. காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்ல வந்து அவங்க அதாவது கண்மணிக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, "என்னம்மா நீ இடியாப்பம் தானே நீ ஊத்திக்கிட்டு இருந்த. இடியாப்பம் ஊத்திக்கிட்டு இருக்க பொண்ணு இந்த பெரிய வீட்ல வந்து எப்படி நீ வாக்கப்பட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரீசனு. அதே நேரத்தில வந்து இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நீ வரேன்னா, கண்டிப்பா வந்து இந்த வீட்ல உள்ள பையன நீ கண்டிப்பா லவ் பண்ணா தான் அந்த வீட்டுக்கு வர முடியும். அப்படியே நீங்க 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாலும் எப்படி அவங்க வீட்ல உள்ளவங்கலாம் ஒத்துக்கிட்டாங்க? அப்படின்ற மாரிலாம் கேள்வி சரமாரி கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கூட்டமா எல்லாரும் இருக்கிறதுல இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, "இவ்வளோ பெரிய மாப்பிள்ளைய வந்து நீ வளைச்சு போட்டுட்டியே" அப்படின்னு சொல்லும்போது, அத கண்மணியினால ஏத்துக்கிற முடியாம வீட்ல வந்து ரொம்ப கவலைப்பட்டு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அன்பு வந்து அந்த டைம்ல வந்து சொல்றாரு, "என்ன கண்மணி, வெளியில யாரோ முகம் தெரியாதவங்கலாம் சொல்றாங்க. அந்த விஷயத்தெல்லாம் காதுல போட்டு நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்க. எப்பயுமே நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்மள வந்து ஒருத்தவங்க ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த இடத்துலயே வந்து அவங்கள வந்து பேசி சண்டை போட்டு அந்த விஷயத்த கடந்து போயிறணும். அத விட்டு போட்டு நம்ம தேவையில்லாம வீட்டுக்குள்ள வந்து அந்த விஷயத்த நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஹெல்த்துக்கு தான் பிரச்சனை. உனக்கு இது தெரியாதா? இனிமேல் யாரும் உன்ட்ட இந்த மாதிரி பேசுனாங்கன்னா, அந்த இடத்துல நீ நேரடியா சண்டை போட்டுரு. வீட்ல வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நம்ம வாழ்க்கை இப்படி அப்படின்லாம் நீ எத பத்தியும் யோசிக்கக்கூடாது. நாம சந்தோஷமா இருக்கோமா? அதுதான் நம்மளுக்கு முக்கியம். எப்பயுமே வந்து நடக்கக்கூடிய விஷயத்த தான் நம்ம என்னைக்குமே ஆராய்ச்சி பண்ணணும். நடந்த விஷயத்த நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணிக்கு அன்பு அட்வைஸ் பண்ணதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அத வந்து நம்ம கண்மணி யோசிக்கலையே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்